இதுக்காக தான் நான் துபாயிலேருந்தே வந்திருக்கேன். ஹாய், ஆக்சுவலி என் பேர் கேண்டி. நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி தான் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இது திருக்குமரஞ்சேரி முருகன் டெம்பிள். எங்கள் அம்மா ஆக்சுவலி நிறைய வாட்டி வந்துட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஐயர் சொல்லியிருக்காங்க போல், இந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் கண்டிப்பாக நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. ஸோ அம்மா வந்து வீடு வாங்குறதுக்காக லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது கிடைக்கல. ஸோ ஒரு வாட்டி தான் வந்தாங்க. தென் அப்புறமே பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து இது அந்த வீக்கே அப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் நாங்கள் வீடும் வாங்கி அந்த வீடும் கட்டி முடித்து வாடகைக்கே ஆக்சுவலி விட்டுட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் விசிட்லேயே லைக் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் எங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. லைக் வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான வைப், அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய விஷயம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே முருகர் சிலையை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். அண்ட் எனக்கு இது ரொம்ப லக்கியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் நடக்காத விஷயம், நினைக்காத விஷயம்லாம் நடந்தது. அவர் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருப்பார். அண்ட் இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஒரு 6 வீக்ஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் போனீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அண்ட் இப்போவும் சரி, நாங்கள் நெக்ஸ்ட் வீடு வாங்கணுன்றதுக்காக செங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது, செங்கல்லாம் நீங்கள் வச்சு விளக்கேற்றினாலே கண்டிப்பாக அந்த வீடு நீங்கள் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ செகண்ட் டைமும் அதுக்காக வரேன். அண்ட் அதுவும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அம்மா அதுலேருந்து ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் துபாய் போகும்போது எனக்கு பிஃபோர் கிடைக்கவே இல்லை. நான் அது செகண்ட் டைம் வரேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு போகும்போது எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். அதுக்காக தான் நான்